ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கேன்னா, நான் போகிற வழியிலே சொல்கிறேன். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து பிளான் ஷாப் கூட்டு போங்கன்னு கேட்டுட்ருந்தேன். ஆக்சுவலாக வந்து இங்கே ஷார்ஜால இருக்குது. நான் அங்கே கூட்டு போக சொல்லலை. ராசல் கைமால வந்து ஒரு பிளான் ஷாப் பார்த்தேன். அங்கே தான் கூட்டு போக கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக நான் இதுவரைக்கும் அங்கே போனது கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டுக்கு அங்கே ஒரு வேலை இருக்கிறதா சொன்னாங்க ராசல் கைமால. நீ என் கூட வரியான்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ கேட்டதுமே எப்படி போகாமல் இருக்க முடியும்? நான் ரொம்ப நாளாகவே கேட்டுட்ருக்கேன் அந்த ஷாப் கூட்டு போகிறதுக்கு. ஸோ நானும் கிளம்பி என் ஹஸ்பண்ட் கூட போயாச்சு. ஆக்சுவலாக நான் ராசல் கைமா போய் அந்த பிளான் ஷாப் போனேன்னா அங்கே பிளான்ஸ்லாம் வாங்கினேன்னான்னு சொல்லி நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பார்க்கும்போது தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் கேட்கலாம், இங்கே ஷார்ஜால பிளான் ஷாப் இருக்குல்ல, எதுக்கு இங்கேருந்து அங்கே ராசல் கைமால போய் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த ஷாப் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பிளான் ஷாப்பு. ஸோ வந்து போய் சூஸ் பண்ணி வாங்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் அங்கே போயிட்டுருக்கேன். இப்போ நாங்கள் ராசல் கைமா ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிக்கும் போதே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க, லஞ்ச் சாப்பிட்டு போகலாமா, இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து இலை சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. இலை சாப்பாடுனா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ நானும் ஓகே சொல்லியாச்சு. நாங்கள் இன்றைக்கி வந்திருக்க ரெஸ்டாரண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி ரெஸ்டாரண்ட். நான் இங்கே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வர்றேன். என் ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னால் வந்து தான் சொல்லியிருந்தாங்க, வந்து சாப்பிட்டதா. ஆக்சுவலாக இங்கே வீக்கெண்ட் வந்து நல்ல க்ரௌடடாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து டைம் அந்தளவுக்கு கூட்டமாக இல்லை. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்ததுமே நாங்கள் இளநீ தான் ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூடு இங்கே. சில்லுன்னு ஒரு இளநீ குடிச்சதுக்கப்புறமா தான் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மீல்ஸ் 2 பேருமே மீல்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இலையெல்லாம் விரித்து ஒரு வெஜிடபிளாக வச்சுட்டு இருந்தாங்க. ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காய் கூட்டெல்லாம் வச்சுட்டு ஊறுகாய் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரைஸ் சர்வ் பண்ணிவிட்டு அப்பளம் கூடவே வந்து ஃபிஷ் கறி சர்வ் பண்ணாங்க. ப்ளஸ் குழம்பெல்லாம் பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், மோர் இதெல்லாம் சர்வ் பண்ணாங்க. இது கூடவே செப்ரேட்டாக வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து கக்கா ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிளாம்ஸ் இருக்குல்ல, அதுதான் இங்கே ஆக்சுவலாக ஸ்பெஷலாக இன்றைக்கி பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. ஸோ வந்து நான் இது வரைக்கும் இது டேஸ்ட் பண்ணது கிடையாது. இந்த கிளாம்ஸ் இருக்குல்ல, கக்கா ஃப்ரைன்னு சொல்கிறாங்க, இது டேஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஓகே அது சாப்பிட்றதுக்கு. ப்ளஸ் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து பேக்ரவுண்டில் வந்து நல்ல மலையாளம் சாங்ஸ்லாம் ஓடிட்டு இருந்தது. ஸோ அதை அப்படி கேட்டுகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் மீல்ஸ் ஆர்டர் பண்ணும்போதே வந்து ஃபிஷ் ஃப்ரை இருக்குல்ல, சீப்ரீம் ஃபிஷ் ஃப்ரை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சர்வ் பண்ணியிருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே மட்டும் இல்லை, வெளியிலேயும் டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வெளியே உட்காந்து சாப்பிட்லாம். ஆக்சுவலாக இப்போ பயங்கர அடிக்கிற வெயிலுக்கு வந்து வெளியிலாம் உட்காந்து சாப்பிட முடியாது. மேபி ஈவினிங் வேணால் சாப்பிட்லாம். ஆனால் இந்த சூடுக்கு வந்து கஷ்டம்தான். மேபி வின்டர் டைம்லலாம் வந்து இங்கே வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து வீக்கெண்டில் அவங்களுக்கு ஒரு லாங் ட்ரைவ் போகணும், எங்கேயாவது இந்த மாதிரி கேரளா ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் ஏதாவது ஃபீல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பாயசம் சர்வ் பண்ணியிருந்தாங்க ஒரு குட்டி பவுலில். வெள்ளை கலரில் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது என்ன பாயசம்னு எனக்கு தெரில. பாயசம் அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ வந்து சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வச்சிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட்டை சேர்ந்த மாதிரியே வெளியே செப்பரேட்டாக தெரியுதில்ல, இது வந்து கல்லு கடைன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. இங்கே ஆக்சுவலாக டாடி சர்வ் பண்ணுறாங்க. ஸோ வீக்கெண்டில் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இந்த ரெட் சில்லி ரெஸ்டாரண்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இளநீ ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல, நான் ஃபுல்லாக குடிச்சு முடிக்கல. ஸோ தூக்கிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயில் அடிக்குது, நல்லா காற்றும் அடிக்குது. இந்த சைடு ஃபுல்லாக வந்து வேப்ப மரம் நின்றுட்டு இருந்தது. இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இனி போகிற வழியில் வந்து பிளான் ஷாப்புக்கு போனோம். பார்த்திங்கன்னா எதுக்காக நாங்கள் ராசல் கைமாக்கு வந்தோமோ, ஆக்சுவலாக நான் எதுக்காக ரெடியாகி இங்கே ராசல் கைமா வந்தேன்னு அந்த வேலை நடக்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளான் ஷாப்பை காணோம். ஆக்சுவலாக நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமா, இல்லைனா வந்து பிளான் ஷாப்பே அங்கே இல்லையா என்னன்னு தெரில. ஸோ நாங்கள் ஆனால் வர வழியில் ஃபுல்லாக பார்த்துட்டே தான் வந்தோம். எங்கள் ரைட் சைடில் தான் இருக்கணும் நாங்கள் ரிட்டன் வரும்போது. ஆனால் அங்கே அந்த பிளான் ஷாப் இல்லை, மிஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்த வேலை நடக்கலை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஓகே ஷார்ஜால உள்ள பிளான் ஷாப்பில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிக்குது. வெளியில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களா இருக்கட்டும், வெளியில் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், நிஜமாகவே அவங்கள நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த சூடில் எப்படி போயிட்டு வராங்கன்னு தெரில. தயவு செஞ்சு நிறைய ஜூஸு, தண்ணி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. பாடியை வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. வ்ளாகோட கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் சாட்டர்டே திரும்ப எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். காலையிலே பார்த்திங்கன்னா பூ நிறைய இருந்துச்சு. நான் பூக்கடைக்கு போனேன், ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன்ல. ஸோ வந்து பூவெல்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு
வந்திருந்தேன். நான் என்ன பண்ணேன்னா, என்னோட டீ டேபிள்ல ஒரு பவுல் இருக்கும். ஸோ அதில வந்து தண்ணி ஃபில் பண்ணி இது எல்லாத்தையும் போட்டுட்ருக்கேன். இப்படி தண்ணியில இந்த மாரி பூ போட்டு வைக்கும்போது ஒரு 4, 5 டேஸுக்கு வந்து பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். பார்க்குறதுக்கும் அழகா இருக்கும். லிவிங் ரூமில் வந்து டீ டேபிளில் இந்த மாரி ஒரு பவுலில் தண்ணியில் இந்த மாரி பூ போட்டு வைக்கிறதே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் இந்த மாரி பூ எடுத்து போட்டுட்டு இருக்கும்போது மேஷ் வந்து பார்த்துட்ருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏதாவது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணாலே உடனே வந்துடுவான். வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் அவனுக்கு. பூவெல்லாம் போட்டதுக்கப்புறமா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பவுலில் இருக்குன்னா தண்ணியில் இந்த மாதிரி பூ வாங்கி போட்டு வைங்க. ஆக்சுவலாக வந்து 5 தரம்ஸுக்கு வந்து இந்த பூ நிறைய கொடுக்குறாங்க. இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் அது கூட வந்து உருளைக்கிழங்கு குருமாவும் தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் குக்கிங் எதுவுமே வீடியோ எடுக்கலை. நைட் டின்னர் பண்ணும்போது வந்து vlog எடுத்திருந்தேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஈவினிங் வந்து வெளியே தான் கிளம்புறோம். எங்கே போகிறோன்னா என் பொண்ணு வந்து அவள் ஃப்ரெண்ட் கூட அவுட்டிங் போகிறதா இருக்குது. ஸோ அவளை ட்ராப் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். நிறைய பேர் என் வீடியோஸில் கேட்குற ஒரு கமெண்ட் என்னென்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் போடுங்க, ஹேர் கேர் ரொட்டீன் போடுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கேட்குறதுனால அது கரெக்டாக ஒரு நல்ல வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணி நினச்சி வச்சுருக்கேன். ஸோ வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ என் பொண்ணை கொண்டு விட்டுறதுக்கு நானே ஹஸ்பண்ட் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக என் பையன் வரல. அவனை வந்து நாங்கள் இங்கே போயிட்டு அவளை கொண்டு விட்டுட்டு எங்களுக்கு இன்னொரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு வெளியே போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியிருந்தோம். இப்போ என் பொண்ணை கொண்டு விட்டுறதுக்காக நாங்கள் வந்து சஹாரா மால் தான் போயிட்டுருக்கோம். வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம்தான். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் சஹாரா மால் போகிறது. இப்போ நாங்கள் சஹாரா மால் ரீச் ஆயிடுச்சு. ஆக்சுவலி லாஸ்ட் வீக்கே வந்து அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க அவுட்டிங் போகிறதுக்கு. அது நடக்கலை. கடைசியாக இந்த வீக் வந்து போலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் வந்து மாலுக்குள்ளே வரல, அவங்க வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் தான் என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் அவளை அங்கே விட்டுட்டு நான் இப்போ ரிட்டன் போயிட்டுருக்கேன். அவள் இனி கால் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் அவளை வந்து எடுக்க வரணும். இப்போ நாங்கள் கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நைட் டின்னர் பண்ணுறதுக்கு வந்து பீஃப் வாங்கணும். இன்னொன்று வந்து நான் இதுக்கு முன்னாலே சொல்லியிருந்தேன்ல, ராசல் கைமாவில் வந்து பிளான்ட் வாங்குறதுக்கு போனோம். கடைசியில் வந்து கடை இல்லை அங்கேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இங்கே ஷார்ஜாவில் வந்து ஃபிஷ் மார்க்கெட் பக்கத்துலேயே வந்து நிறைய பிளான்ட் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் போகணும். இந்த 2 வேலை இருக்குது. அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் எப்போ பீஃப் வாங்குறதா இருந்தாலும் இங்கே ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து தான் பீஃப் வாங்குவோம். நல்ல ஃப்ரெஷ்ஷாக பீஃப் கிடைக்கும். நாங்கள் மோஸ்ட்லி வந்து ஃபிஷ் வாங்க வரும்போதே வந்து பீஃப் வாங்கிட்டு போயிடுவோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பீஃப் மட்டும்தான் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அந்த பீஃபை வாங்கிட்டு மறுபடியும் வெஜிடபிள் ஃப்ரூட் செக்ஷன் இருக்குல்ல, அங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலான்னு தான் வந்திருந்தோம். இங்கே நல்ல பியர்ஸ் வச்சுருந்தாங்க. வாங்கிட்டு போய் சாப்பிட்டப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பப்பாயா வாங்கியிருந்தோம். இதுக்கு முன்னால் பப்பாயா வாங்கிட்டு வந்திருந்தோம். இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டில் வாங்கினோமா நெஸ்டோவில் வாங்கினோமா ஞாபகம் இல்லை. கட் பண்ணி பார்த்தப்போ உள்ள சீடே இருக்குல்ல. எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி ஒரு ஃப்ரூட்டில் வந்து சீடு இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தடவை வாங்கும்போது கேட்டேன் அந்த கடையில் இருந்தவங்கள்ட்ட, இதுக்குள்ளே சீடு இருக்குமான்னு. அவர் சொன்னார் சீடு இருக்குமான்னு தெரில, ஆனால் நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னார். வீட்டில் போய் கட் பண்ணி பார்த்தப்போ ஃபுல் சீடு இருந்துச்சு. ஸோ சீடு இருந்தால் நல்ல ஃப்ரூட்டுன்னு நினைக்கிறேன், அப்படி எனக்கு தோணுது. இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்லேயே நிறைய பிளான்ட் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே தான் வந்திருந்தோம். நாங்கள் இதுக்கு முன்னால் எங்கள் வீட்டில் வந்து இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம்ல, அது வந்து வேற ஒரு ஷாப்லேருந்து வாங்கியிருந்தோம். அது இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ இந்த ஷாப்ஸில் போய் பார்க்கலான்னு போயிருந்தோம். ஆனால் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்துச்சு. அவ்வளோ திருப்தியாக இல்லை. ஸோ வழக்கம் போல் எப்போ வாங்குகிற ஷாப்லேயே போகலான்னு வந்திருந்தோம். நாங்கள் எப்போ வரக்கூடிய ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா ருசெக்தர் கார்டன் சென்டர். இதுக்கு முன்னாலே ஒரு vlogல நான் காமிச்சிருந்தேன், ஆனால் நேம் மென்ஷன் பண்ணல. ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க நேம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இந்த நர்சரியோட நேம் வந்து ருசெக்தர் கார்டன் சென்டர். இந்த ஷாப் வந்து நம்ம ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட் போகிற வழியில் நிறைய வெட்டர்னரி கிளினிக்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ரோல தான் இந்த ஷாப் இருக்குது. என் வீட்டில் நிறைய இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன்ல, எல்லாமே நான் இந்த ஷாப்பில் வாங்கினது தான். பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் இந்த ஷாப்பில். ப்ளஸ் வந்து நம்ம வாங்குகிற செடியை அழகாக தொட்டியில் வச்சு சூப்பராக செட் பண்ணி வேறு கொடுப்பாங்க. இந்த செடிகள்லாம் பார்த்தா என்னவோ தெரில, மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ நான் ஒரு பக்கத்தில் வந்து தேடிட்டு இருந்தேன், என்ன செடியெல்லாம் வாங்கலாம், இதெல்லாம் வாங்கி கேட்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் பிளான்ஸ்லாம் பிக் பண்ணி பே பண்ணி வாங்கியாச்சு. ஆக்சுவலாக கார் வந்து கடைக்கு முன்னால் கொண்டு வர முடியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட் போகிற வழியிலெல்லாம் நிறைய ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை நடக்குது. ஸோ நிறைய ரோட்ஸ் எல்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு வாரத்துக்கு மேலே வேலை நடக்குது. ஏன்னா லாஸ்ட் வீக் நாங்கள் வரும்போதும் ரோடெல்லாம் பிளாக் ஆகி தான் இருந்தது. இந்த வீக் வரும்போதும் இன்னும் வேலை முடியலை. ஸோ காரை வந்து சுற்றி அப்படி தான் போய் பீஃப் வாங்கினதாக இருக்கட்டும், இங்கே வந்து பிளான்ஸ் வாங்கினதாக இருக்கட்டும், அப்படி தான் போய் வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு போய் பிளான்ஸையும் பீஃபெல்லாம் வீட்டில் வச்சுட்டு என் பையனை கூப்பிட்டு
கூப்பிட்டு தேரா சிட்டி சென்டர் தான் போயிருந்தோம். என் பொண்ணு வரதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தேரா சிட்டி சென்டர் போயிருந்தோம். அங்கே போய் எங்களுக்கு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியிருந்தது. ஆக்சுவலாக நான் அது எதுவுமே vlog எடுக்கலை. என்ன பண்ணேன்னா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணலான்னு சொல்லி ஷார்ட்ஸுக்கு தேவையான வீடியோஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு கண்டிப்பாக அதை நான் அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் தேரா சிட்டி சென்டரில் போய் என்னெல்லாம் பண்ணோம், என்னெல்லாம் ஷாப் பண்ணோன்னு சொல்லிட்டு நாங்கள் தேரா சிட்டி சென்டர்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது என் பொண்ணையும் போய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ டின்னருக்கு வந்து பீஃப் தான் சமைக்க போகிறேன். வீட்டுக்கு வர வழியிலே வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தோம். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பீஃப் ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ பீஃப் ரோஸ்ட்டுக்கு வந்து பரோட்டா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பீஃப் ரோஸ்ட் பண்ணுறதுக்குள்ள திங்ஸ் எல்லாம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ரோஸ்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து நிறைய வெங்காயம் வேணும். நிறைய வெங்காயம் போட்டு ரோஸ்ட் பண்ண தான் சூப்பராக இருக்கும். இந்த ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆனியனை வந்து நீளமாக நைஸாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்குள்ளே பிளேடை போட்டு தான் இப்போ வந்து கட் பண்ண போகிறேன். இந்த ஃபுட் ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா சாப் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷனும் இருக்குது. இதுக்கு முன்னால் வச்சுருந்த ஃபுட் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஆனியனை வந்து 4-5 பீஸாக கட் பண்ணி போட்டு சாப்பரில் போட்டால் தான் வந்து நல்லா சாப் ஆகி வரும். ஆனால் இந்த ஃபுட் ப்ராசஸரில் அப்படி கிடையாது. ஆனியனை ஈவன் ஃபுல்லாக முழுசாக போட்டிங்கன்னா கூட நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக நறுக்கி கொடுக்கும். இப்போ ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு அது ஹீட் ஆனதுமே நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து பீஃப் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஹோல் கரம் மசாலா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதையும் போட்டாச்சு. இது நம்ம நைஃப்பில் வந்து ஆனியன் கட் பண்ணும்போது வந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ஃபுட் ப்ராசஸரில் போடும்போது வந்து 4 வெங்காயம் எடுத்தாலுமே வந்து நிறைய நறுக்கி வர மாதிரி இருக்கும். குவான்டிட்டி நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நான் எப்போவுமே வெங்காயம் வதக்கும் போது அது கூட வந்து பச்சை மிளகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிடுவேன். மெயினாக எனக்கு ரோஸ்ட் பண்ணுறதுனால கருவேப்பிலை சேர்க்குறேன். அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பச்சை மிளகு எடுத்திருக்கேன். அதுவும் உடச்சதில் சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ரோஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாகவே பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் பச்சை மிளகு வந்து 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ரோஸ்ட்டுக்கு வந்து கருவேப்பிலை நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வந்து நிறைய கருவேப்பிலை இருக்குன்னா நிறைய சேர்த்துக்கங்க. நான் சமைச்சிட்டு இருக்கும்போதே என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெட்டி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஃபிஷ் மார்க்கெட் போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தோம்ல மாம்பழம், பியர்ஸு, ஸோ அதெல்லாம் தான் வெட்டி வச்சுருக்காங்க. சமையல் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு, இன்னொரு பக்கம் நான் ஃப்ரூட்ஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பியர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபிஷ் மார்க்கெட் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பியர்ஸ் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதுமே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு தான் சேர்த்துட்ருக்கேன். நான் எப்போவுமே இந்த ரோஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது குழம்பு பண்ணுறது அப்படின்னா பீஃப் குழம்போ இல்லைனா மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ எது பண்ணுறதா இருக்கட்டும் இஞ்சி பூண்டு கொஞ்சம் நிறையவே சேர்ப்பேன். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக அந்த நேரம் தான் பீல் பண்ணி க்ரஷ் பண்ணி சேர்ப்பேன். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே இந்த இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. பெட்டர் வந்து நம்ம அந்த நேரம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி. ஸோ வந்து ரோஸ்ட்டுக்கு வந்து நிறைய தக்காளி சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மசாலா பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா நான் இப்போ சேர்க்கல. என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரெஷ்ஷாக பவுட்ரு பண்ணி தான் சேர்க்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா க்ரஷ் பண்ணி சேர்க்கலான்னு சொல்லி க்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் முடியல. அதுக்கப்புறமா வந்து மிக்ஸி ஜார்லேயே வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு கிரைண்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் என்னெல்லாம் சேர்த்துருந்தேன்னா பெருஞ்சீரகம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறையவே எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா நல்ல மிளகு வந்து எடுத்திருந்தேன். நல்ல மிளகு கம்மியாக தான் எடுத்திருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி மிளகு பொடி இதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல பச்சை மிளகு. ஸோ வந்து நல்ல மிளகு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரகம், நல்ல மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஸ்டார் அனீஸ் இதெல்லாமே போட்டு ஒரு பிரியாணி லீஃப் போட்டிருந்தேன். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி தான் இதில் சேர்த்துருந்தேன். இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு மசாலா எல்லாத்தையும். மசால் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. பிடிக்கிறது மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கலர் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் கலரில் வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். உப்பு போட்டு பீஃப் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் நான் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ட்ரையாக தான் இருக்க போகுது. ஏன்னா பீஃப் ரோஸ்ட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபைனலாக இதில் வந்து சாப் பண்ண கோரியண்டர் லீஃபை சேர்க்குறேன். இதை சேர்க்கும் போது இன்னும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். பீஃப் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி வரும்ல, நெக்ஸ்ட் டே வந்து இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கிரேவியாக எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ரோஸ்ட்டை விட நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து மீதி வந்து பீஃபில் வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்டோம். பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தேரா சிட்டி சென்டரில் போயிருந்தேன்னு சொன்னேன்ல, அங்கேருந்து கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையான நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ நான் அதை காமிக்கலை. கிச்சனில் நான் வந்து புதுசாக கொஞ்சம் பாத்திரம்லாம் வாங்கியிருந்தேன்.
வாங்கியிருந்தேன் அதை மட்டும் இப்போ காமிக்கிறேன். வேறு என்னெல்லாம் வாங்கியிருந்தோன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன்ல, அதில் நீங்கள் பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான்ஸ்டிக் பேன் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். என்கிட்ட கொஞ்சம் பெரிய சைஸ் நான்ஸ்டிக் பேன் இருக்குது, ஆனால் இந்த சைஸில் என்கிட்ட இல்லை. ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கி கேட்டிருந்தேன், அங்கே போயிருந்ததுனால அவங்க வாங்கிக்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேன் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து மீன் பொரிக்கிற பேன் இருக்குல்ல, அது டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ மீன் பொரிக்கிறதுக்காக ஒரு பேன் வாங்கியிருந்தேன். அது கூடவே இன்னொரு பேனும் வாங்கியிருந்தேன். இந்த பேன் எல்லாத்துலேயுமே வந்து நான் சமைக்கிறத வந்து இனி வரக்கூடிய விலாக்ஸ்லாம் பார்க்கலாம். ப்ளஸ் நான் செடியெல்லாம் வாங்கியிருந்தேன்ல, என்னென்ன செடியெல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு இனி வரக்கூடிய விலாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து விலாக் முடிய போகுது. கண்டிப்பாக பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒப்பீனியனை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான விலாகில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.